ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பைத்தனுடைய பைத்தன் ப்ரோக்ராமிங்கான ஒரு சின்டெக்ஸ். பைத்தன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்டெக்ஸ். ஓகேவா? நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங் ஃபுல்லாக முடிக்கும் போது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டே சொல்லிடலாம் இது பைத்தன் ப்ரோக்ராமிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அது ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வேர் கோயிங் டு see about பைத்தனுடைய கமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இன் பைத்தன் கமெண்ட்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இட் ஜஸ்ட் ரைட் ஃபார் யூசர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ இந்த லைனுக்கான இந்த ஒரே லைன்லேயே கமெண்ட் என்னன்னு தெரிய வச்சிடலாமா? ஸோ என்னுடைய இங்கே பாருங்கள், இது வந்து என்னுடைய ப்ரோக்ராமா. ஓகே, இங்கே நான் வந்து கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்டெக்ஸ். ஓகேவா? சின்டெக்ஸ் நான் என்னன்னு சொன்னேன், ஒரு சில ரூல்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குதுன்னா நான் இங்கே பாருங்கள், சின்டெக்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்டிக்னு ஒரு சிம்பிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆஸ்டிக்னு ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணாலே அந்த லைன் ஃபுல்லாகவே கமெண்ட் தான். ஓகேவா? ஸோ கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஸோ சின்டெக்ஸ் நம்ம பார்த்தாச்சு, கமெண்ட்டுக்கான சின்டெக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நான் ஆஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிரிண்ட்டு கொடுக்குறேன். பிரிண்ட்டு விஜய்ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் மாடியூல். ஓகே, இங்கே பாருங்கள், ஹலோன்னு தான் வந்திருக்கு. ஏன் ஹலோன்னு வந்திருக்கு? எனக்கு ஏன் அந்த விஜய் பிரிண்ட் ஆகலை? ஏன்னா இப்போது நான் வந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். எதுக்குன்னா இன் திஸ் ப்ரோக்ராம், ஓகேவா, இன் திஸ் லைன் we are going to print a value. நான் ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். print of 10 நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த லைனில் வந்து நான் ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு இப்போ பைத்தன் ப்ரோக்ராமுக்கு நியூவாக வராங்கன்னு வச்சுங்களேன், இந்த லைன் வந்து என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் இந்த ப்ரோக்ராமிங்கில் இதை யூஸ் பண்ணாமல், இந்த ஆஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி கமெண்ட்டு கொடுத்தனா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஓகே, சேவ் பண்ண சொல்லுது. ஓகே, இங்கே பாருங்கள், எரர் அடிக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு சின்டெக்ஸே பைத்தான் இல்லையே, நீ எப்படி இது மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போது பைத்தானுக்கு புதுசாக வரவங்க இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நான் ஹேஷ்டிக் கொடுத்தேன்னா இது ஃபுல்லாகவே கமெண்ட் ஆகிடும். நம்மளுடைய பைத்தான் கம்பைலர் வந்து இது பார்க்காது. ஸோ ஹேஷ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது யூஸருக்கு போல், அவன் பார்த்து இது தெரிஞ்சுக்குவான். ஸோ நமக்கு இல்லை, நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். ஓகே, இந்த லைனை அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ கமெண்ட் லைன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், யூஸருடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இந்த லைன் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு கமெண்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம இதை படித்தவொடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் நான் வரேன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இன் திஸ் லைன் we are going to print a value. ஓகே, இந்த லைன் வந்து ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போது கமெண்ட் என்ன தெரிஞ்சிச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், we must start with a line as symbol. ஆஸ் சிம்பிளில் ஸ்டார்ட் பண்ணால் தான் அது ஒரு கமெண்ட் லைனாக இருக்கும். எதில்? பைத்தானில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் பைத்தான் கமெண்ட்ஸு. கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. யூசர் அண்டர்ஸ்டாண்டிங்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? சிங்கிள் லைன் கமெண்ட்டு, மல்டி லைன் கமெண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா இந்த ஒரே லைன்லேயே முடிச்சிட்டுனா அது சிங்கிள் லைன் கமெண்ட்டு. மல்டி லைன் கமெண்ட்டை யூஸ் பண்ணோம்னா நான் ஜஸ்ட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணிட்டேன், ஒரு 1000 கோட் ஆஃப் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன், அதில் ஒரு பிளாக் மட்டும் எனக்கு ரன் ஆகக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனோட சின்டெக்ஸ் பார்த்துருங்க. சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து ஆஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா மல்டி லைன் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்? இங்கே பாருங்கள், 3 கொட்டேஷன். ஓகேவா? 3 ஓப்பன் கொட்டேஷன் அண்டு 3 க்ளோஸ் கொட்டேஷன். இதுதான் கமெண்ட் லைனு. ஓகேவா? மல்டிபிள் கமெண்ட்ஸ் லைன். இதில் வந்து நம்ம மல்டிபிள் கமெண்ட்ஸ் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீ என்ன கொடுத்தாலும் இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. ஸோ இது வந்து யூஸருக்கு போல். ஓகே, இந்த லைனை வந்து நம்ம ரன் பண்ணவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்ன? பிரிண்ட் 10. இது மட்டும்தான் யூஸ் ஆகும். நான் ரன் பண்ணுறேன், 10 மட்டும்தான் யூஸ் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, சிங்கிள் லைன் கமெண்ட்டு, மல்டி லைன் கமெண்ட்டை பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ். பைத்தானில் வேரியபிள்ஸ் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you next video.